அதாவது இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா, இது பார்ட் டைமா வீட்ல இருந்துக்கிட்டே நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒர்க். அதாவது நம்ம பார்ட் டைமாவும் எடுத்து பண்ணலாம், இல்ல ஃபுல் டைமாவும் எடுத்து இந்த பிஸ்னஸ பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. ஒரு பைசா நம்ம செலவு பண்ண வேண்டியதில்ல. இவ்வளோ முதலீடு போடணும், முதலீடு போட்டுட்டு, ஐயோ! அந்த பணத்த எடுக்கணுமே அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் கிடையாது. நம்ம வீட்ல இருந்துக்கிட்டே கையில இருக்கிற மொபைல் மூலியமா நம்ம இதில இன்கம் பண்ணலாம். அண்ட் இதில ஒரு வரக்கூடிய இன்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்க, பாசிவ் இன்கம்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம ஜாப்லலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்டிவ் இன்கம் தான். நம்ம ஒர்க்குக்கு போனா தான் நமக்கு இன்கம். ஆனா இதில பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாசிவ் இன்கம் நம்ம எடுக்கிறோம். அதாவது பாசிவ் இன்கம் அப்படின்னாக்க, நம்ம ஒர்க்குக்கே போகல அப்படின்னா கூட நம்மளோட ரிட்டயர்மெண்ட் காலத்தில கூட நமக்கு இதில இன்கம் வந்துட்டுருக்கும். அது மட்டும் இல்லாம ராயல்டி இன்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ராயல்டி இன்கம் அப்படின்னாக்க, நமக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச பிஸ்னஸ் மூலியமா நமக்கப்புறம் நம்மளோட தலைமுறைக்கே நமக்கு இதில இன்கம் வந்துட்டுருக்கும். ஸோ அப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வெறும்னா நம்மளோட ஓன் ஹார்ட் ஒர்க், கான்ஃபிடென்ட், நம்மளோட எஃபர்ட் மட்டும் இதில் இருந்தாலே போதும். கண்டினியூஸாக இதில் ஒர்க் பண்ணாலே போதும், சின்சியராக ஒர்க் பண்ணாலே போதும். இதில் பெரிய லெவலில் நம்ம இன்கம் எடுக்க முடியும். அப்படி தான் நானும் இன்கம் எடுத்துகிட்ருக்கேன். என்னோட நிறைய பேர் வந்து இங்கே இன்கம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் எவ்ரிடே வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி, ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். டெய்லி உங்களை மாதிரி வந்து ஒரு 1000 பேர் இந்த ப்ரெசன்டேஷனை அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னாக்க, அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஜூம் ஆப்பில் நடக்கும். அந்த ஜூம் மீட்டிங் லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வெறும் ஜூம் ஆப் மட்டும் இருந்தால் போதும். ஒரு சர்வீஸ்